அனைவருக்கும் வணக்கம். இன்னைய டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஓகே, பிளேன் டேபிள். வாட் இஸ் த லென்த் ஆஃப் காமன்லி யூஸ்ட் பிளேன் அண்ட் வேலிடேட் 50 சென்டிமீட்டர். இது நம்ம புக்கில் கொடுக்கல, பட் என்ன ஜென்ரல் தெரிஞ்சுங்க. 50 சென்டிமீட்டர் பிளேன் வேலிடேட்டோட லென்த். ஃபார் செட்டிங் அ பிளேன் டேபிள் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஆஃப் நியூ ஒர்க், வாட் ஆர் ஆல் த ஓரியன்டேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி. ஏன்னா லெவலிங், சென்ட்ரிங், ஓரியன்டேஷன் மூணுமே வந்துட்டு பண்ணுவோம் எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ நியூ ஸ்டேஷனுக்கு நியூ ஒர்க்கு போகும்போது ஸோ லெவலிங், சென்ட்ரிங் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன் பண்ணுவோம். Which method of plane surveying is more suitable for surveying hill country where it is difficult to measure the horizontal distance? ஸோ இன்டர்செக்ஷன், ஸோ ஹில் கண்ட்ரி, அதுக்கப்புறம் broken borders, ரிவர்ஸ், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்செக்ஷன் மெத்தட் தான். ஓகே, இன்டர்செக்ஷன் மெத்தட்னால் வந்துட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு பேஸ் லைன் வந்துட்டு மெஷர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதிலேருந்து தான் வந்துட்டு மீதி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அதான் இன்டர்செக்ஷன். For works of high precision, which type of plane tables are used? So high precision க்கு வந்துட்டு coast survey தான் யூஸ் பண்ணுவாங்க. Which is the smallest plane table அப்படின்னா வந்துட்டு traverse table. ஸோ ஜான்சன்ஸ் டேபிளுக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு சைஸ் கொடுத்துருப்பாங்க. Which type of plane table have a ball and socket joint to facilitate the tilting, which is useful in leveling the table? ஸோ இது ஜான்சன்ஸ் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்துட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இந்த சாக்கெட் டைப்னால் வந்துட்டு டேபிளை வந்துட்டு டில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜாயிண்ட் மாதிரி இந்த நீ ஜாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக வந்துட்டு சென்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த டேபிளை லெவலிங் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுங்க. If accurate orientation of plane table is to be done in an area prone to local attraction, it is done by back sighting வச்சு தான் வந்துட்டு இது பண்ணணும். ஓகே, ஏன்னா ஏரியா ப்ரோன் டு மேக்னெட்டிக் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே மேக்னெட்டிக் நீடில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, டிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஆகும். How many ways are there to orient a plane table? ஸோ 2 ways தான். ஓரியன்டேஷன் பை பேக் சைட், இன்னொன்று வந்துட்டு மேக்னெட்டிக் காம்பஸ். Which of the following set indicates the location of details of the survey? ஸோ லொக்கேஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரேடியேஷன் அண்ட் இன்டர்செக்ஷன். அதே லொக்கேஷன் ஆஃப் பிளேன் டேபிள் அப்படின்னா வந்துட்டு ரிசெக்ஷன் அண்ட் ட்ராவர்சிங். விச் ப்ராசஸ் இன்வால்வ் மோர் லேபர் ஒர்க்? ஸோ மோர் லேபர் ஒர்க் வந்துட்டு 3 பாயிண்ட் ப்ராப்ளமில் தான். ஓகே, 3 பாயிண்ட் ப்ராப்ளம் தான் மோர் லேபர் ஒர்க். Which of the below is called graphical representation? ஸோ graphical representationனா வந்துட்டு இன்டர்செக்ஷன் மெத்தனை வந்துட்டு graphical representationனு சொல்லுவாங்க. மொத்த சர்வேலையுமே வந்துட்டு graphical representation, which is the graphical method of representing survey அப்படின்னு கேட்டால் plane table தான். ஓகே, 2 point problem involves in, ஸோ 2 point problem involves in locating station points. சரிங்களா? locating station points. ஸோ ஸ்டேஷன் பாயிண்ட்ஸை லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது பண்ணுறது தான் வந்துட்டு 2 point problem. ஓகே, லொக்கேட்டிங் டீட்டெயில்ஸ்னு போட்டுறாதீங்க, அது வராது, தப்பு. வாட் இஸ் த பேக்ரே மெத்தட் இன் பிளேன் டேபிள் சர்வே? ஸோ இதில் பேக்ரே மெத்தட் எது அப்படின்னா வந்துட்டு ரிசெக்ஷன். ஓகே, ரிசெக்ஷன் தான் வந்துட்டு பேக்ரே மெத்தட். ஸோ ரிசெக்ஷனில் தான் வந்துட்டு பேக்ரே மெத்தட், காம்பஸ் மெத்தட், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் பேக்ரே வந்துட்டு பிளேன் டேபிளில் தான் யூஸ் பண்ணுவோம். Which of the following methods graphical method is employed? In which of the following methods graphical method is employed அப்படின்னு கேட்குறேன். ஸோ 3 பாயிண்டில் தான் வந்துட்டு graphical method வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 3 பாயிண்டில் the principle of plane table survey is parallelism. சரிங்களா? பிளேன் டேபிளோட மெயின் பிரின்சிபலே வந்துட்டு பேரலலிசம். அதாவது கிரவுண்டுக்கு வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு பேரலாக இருக்கணும். ஓகே, கிரவுண்டு எப்படி இருக்கோ அதுக்கு பேரலாக கரெக்டாக அந்த டேபிள் இருக்கணும். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வே. It is required to produce a small scale map of an area in magnetic zone by directly plotting and checking the work in the field itself. Which one of the following surveys will be most appropriate? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஏரியாவில் வந்துட்டு ஒரு சின்ன ஏரியாவோட ஸ்கேலை வந்து மேப் வந்துட்டு போடணும். பிளாட்டிங் அங்கே செக் பண்ணுறது எல்லாமே சைட்லேயே பண்ணணும். ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளேன் டேபிள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேக்னெட்டிக் ஏரியாவில் வந்துட்டு இப்போ காம்பஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அங்கேயே செக் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ பிளேன் டேபிள் வச்சு தான் வந்துட்டு நம்ம செக் பண்ண முடியும். செயின்லாம் வந்துட்டு அந்த இடத்துல செக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறனால பிளேன் டேபிள் தான். Let the mosque is situated on the far side of a river, then it can be located by intersection. சரிங்களா? இன்டர்செக்ஷன் இப்போ தான் சொன்னேன். ஸோ ரிவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன். அசர்ஷன், த சொல்யூஷன் ஆஃப் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் இன் பிளேன் டேபிள் சர்வே இஸ் எய்டட் பை லெஹ்மன்ஸ் ரூல். ஓகே, ஆமாம், கரெக்ட். லெஹ்மன்ஸ் ரூலில் தான் வந்துட்டு 3 பாயிண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இதாகுது. ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் லெஹ்மன்ஸ் ரூல் ரெடியூசஸ் த ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் அண்ட் இட் இஸ் கண்ட்ரோல்டு ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக்.
ட்ரூ தான், ரெண்டுமே வந்துட்டு ட்ரூ தான். ஸோ ஏ கரெக்டு தான், அதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு இது தான். சரிங்களா? ஸோ இதில் தான் ட்ரையாங்கிள் ஆஃப் எரர்னு வரும். அந்த எரரை வந்துட்டு அந்த எரரை ட்ரையல் அண்ட் எரர் இது பண்ணி அந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு சிங்கிள் பாயிண்ட்டாக வந்துட்டு 3 பாயிண்ட்டாக இருக்குது சிங்கிள் பாயிண்ட்டாக கொண்டு வருவாங்க. அதான் ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக். In plane table surveying, the north line of the map is marked on the north வந்துட்டு எங்கே மார்க் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எப்பயுமே இந்த ரைட் ஹேண்ட் இந்த டாப் கார்னர் இங்கே தான் வந்துட்டு அந்த ஓரியன்டேஷனுக்காக அந்த இது நார்த்தை வந்துட்டு டைரக்ஷனுக்காக மார்க் பண்ணுவாங்க. ஜென்ரலி ஃபார் ட்ரேசிங் வாட் குவாலிட்டி ஆஃப் பேப்பர் இஸ் யூஸ்ட். ஸோ 90 GSM. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கல, பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் புக்லேருந்து எடுத்தது, தெரிஞ்சுங்க. ஓகே, ட்ரேஸ் பண்ணுறதுக்கு 90 GSM பேப்பர். Instrument used in the method of orientation by back sighting is, so orientation by back sighting வந்துட்டு அலிடேட்டை வச்சு தான் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, orientation by மேக்னெட்டிக் நீடல்னா தான் வந்துட்டு ட்ரஃப் காம்பஸ். Which of the following methods are used for locating the plane table station? For locating the plane table station ரெண்டு மெத்தட் தான், resection, traversing. ஆப்ஷன் B and D. ஸோ ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. Which of the below is not an advantage used for accurate works? Field book is not required, less costly, rapid. ஸோ அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஓகே, இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ ஃபீல்ட் புக் இஸ் நாட் ரிக்வயர்ட், லெஸ் காஸ்ட்லி, ரேபிட் மெத்தட். ஆமாம், யூஸ்டு ஃபார் இதுதான். ஏன் அப்படின்னா வந்துட்டு அக்யூரேட் ஒர்க்ஸ் இதில் அந்தளவுக்கு நம்மளால் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஓகே, the quickest and most accurate method to solve 3-point problem in resection of plane tabling is, ஸோ அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், லெஹ்மன்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். அதுதான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு 3 பாயிண்ட் இதை வந்துட்டு குவிக்காக வந்துட்டு சால்வ் பண்ணும். வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் இன் பிளேன் டேபிள்? ஃபிக்ஸிங், லெவலிங், சைட்டிங் த பாயிண்ட், சென்ட்ரிங். ஸோ ஃபிக்ஸிங் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் லெவல் பண்ணிவிட்டு ஸோ சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரியன்டேஷன் பண்ணுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங், இதுவும் வந்துட்டு 21வது கொஷினும் ரிப்பீட்டட் தான். சேம் கொஷின் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் சரியாக செக் பண்ணாமல். The quickest and most accurate method to solve 3-point problem in resection of plane tabling is, ஸோ குவிக்கஸ்ட் மெத்தட்னா வந்துட்டு ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் மெத்தட் தான். இப்போ அங்கே கேட்டதே வந்துட்டு கொஞ்சம் மாற்றி கேட்குறோம். சரிங்களா? ட்ரையாங்கிள் அங்கே வந்துட்டு லெஹ்மன்ஸ் இது இங்கே ட்ரையல் அண்ட் எரர்னு கேட்டோம், இங்கே ட்ரையாங்கிள் ஆஃப் எரர். இன் பிளேன் டேபிள் சர்வே எரர்ஸ் இன் பிளாட்டிங் ஆர் ஜென்ரலி டேஷ் இன் நேச்சர் அப்படின்னு வரும். ஸோ எரர்ஸ் இன் பிளாட்டிங் ஆர் ஜென்ரலி குமுலேட்டிவ் இன் நேச்சர். சரிங்களா? குமுலேட்டிவ் இன் நேச்சர்னு வரும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ லெவலிங் எதை வச்சு லெவல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பிரிட் லெவல் வச்சு லெவல் பண்ணுவாங்க. ஓரியன்டேஷன் வந்துட்டு எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரிங் வந்துட்டு ப்ளம்பாக் இல்லைனா U4 வச்சு. சரிங்களா? ப்ளம்பாக் இல்லைனா U4 ரெண்டு வச்சுமே வந்துட்டு இது சென்ட்ரிங் பண்ணலாம். ஓரியன்டேஷன் வந்துட்டு அப்போ அலிடேட் வச்சு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி 2, 3, 4. ஓகே, விச் IS code specifies dimension of plane table? ஸோ IS 2539-963 1963 இதான் வந்துட்டு பிளேன் டேபிள்ஸோட டைமென்ஷன். இதுபடி லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படின்னு 3 சைஸ் இருக்குது. அந்த சைஸஸ் என்ன டைமென்ஷன் என்னென்ன இது டைமென்ஷன் அப்படின்னு குரூப்பில் போட்டிருந்தேன், செக் பண்ணுங்கள். எ பிளேன் டேபிள் ஷீட் ஷுட் பி ஆஃப் டேஷ். ஸோ சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கணும், மாய்ஸ்சர் ப்ரூஃபாக இருக்கணும், நான் ஹைக்ரோஸ்கோப்பிக்காக வந்துட்டு இருக்கணும், ஆல் த அபோவ். ஸோ 4மே வந்துட்டு கரெக்டு தான். ஓகே, ஆல் த அபோவ். ஸோ ஹைக்ரோஸ்கோப்பிக்னால் என்னென்னா வந்துட்டு மாய்ஸ்சர், ஏரில் உள்ள மாய்ஸ்சரை வந்துட்டு உரிகிறது, அந்த ப்ராசஸ், அந்த இதுக்கு பேர் தான் வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கணும். ஏன்னா ஏரில் உள்ள மாய்ஸ்சரை பேப்பர் உறிஞ்சிச்சு அப்படின்னா பேப்பர் வெட்டாயிரும். ஓகே, அதனால் அது உரியக்கூடாது. which operation of tabletop is made truly horizontal? ஸோ எந்த ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெவலிங்கில் தான் வந்துட்டு இந்த இது ட்ரூலி ஹரிசான்டலாக இருக்கும். சரிங்களா? லெவலிங்கில் தான் வந்துட்டு தெரியும். ஏன்னா அது ஓரியன்டேஷன் தான் போட்டாதீங்க, அதுக்கப்புறம் தான் ஓரியன்டேஷன் வரும். டேபிள் டாப் இஸ் மேட் ட்ரூலி ஹரிசான்டல்னால் லெவலிங்கில் தான். ஓகே, which method used in plane table survey is also similar to that of compass or theodolite? ஸோ ட்ராவர்சிங் வந்துட்டு இதை நம்ம படிக்கும் போதே பார்த்தோம். ஸோ இட் இஸ் சிமிலர் டு காம்பஸில் பண்ணுறது, தியோடலைட்டில் பண்ணுறது. ட்ராவர்சிங்னா சீரியஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? கனெக்ட் பண்ணி அது மூலயமா வந்துட்டு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஓப்பன் ட்ராவர்ஸ், க்ளோஸ் ட்ராவர்ஸ்னு 2 டைப் இருக்குது. விச் இஸ் பர்சனல் எரர்? ஸோ பர்சனல் எரர் இதில் எது அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், நேச்சுரல் இன்அக்யூரேட் சைட்டிங். இதான் ஆப்ஷன் பி. Lehman's rule states that while looking towards the station, the plane table location to be
fixed is always to the ஸோ பிளேன் டேபிள் அதாவது லெமன் சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ லுக்கிங் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷனுக்கு இதாக நம்ம பார்க்கும்போது பிளேன் டேபிள் லொக்கேஷன் அது எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் எப்பயுமே அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் ஈச் ரேஸ். ஸோ ஒவ்வொரு ரேஸ் இப்படி வருது அப்படின்னா அந்த ரேஸ்க்கு லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு வந்துட்டு இதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது லெமன்ஸில் நம்ம இன்டெப்த்தாக வந்துட்டு படிக்கிறோம். நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப ஒரு அவுட்லைனாக கொடுத்துருப்பாங்க ஐடிஐ மெட்டீரியலில். பட் இன்டெப்த்தாக படிக்கும் போது இந்த இது வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸ்டேஷனை நோக்கி பார்க்கும்போது ஸோ அதோட அந்த ரேஸ் எப்படி பார்க்குறோம், என்ன டைரெக்ஷனில். சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் இருக்குன்னா இதுக்கு லெஃப்டாக ரைட்டில் தான் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? இதுக்கு லெஃப்டாக ரைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ட்ரையாங்கிள். ஏன்னா லெமன்ஸ் ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் வரும். சப்போஸ் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது லெஃப்டாக இதாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த லைனுக்கு வந்துட்டு லெஃப்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு ரைட்டாக இருக்கும். அதே இங்கேருந்து பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதான் லெமன்ஸ் ரூல். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எ பிளேன் டேபிள் is more stable than a theodolite. A plane table தப்பு. A plane table can be used to locate the points more accurately than theodolite. தப்பு. Contour maps can be prepared in less time by a plane table than a theodolite stadium method. கரெக்ட். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். ஏன்னா கான்டூர் மேப்ஸு தியோடலைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ஈஸியாக சின்ன ஏரியாவுக்கு ஈஸியாக வந்துட்டு எடுத்துடலாம். ட்ரஃப் காம்பஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஓரியன்டிங் த ஸ்டோரேஷன் கிடையாது, ஓரியன்டிங் த ஸ்டேஷன் அண்ட் பிளேன் டேபிள். ஓகே. பிளேன் டேபிள் டு மேக்னெட்டிக் நார்த். ஸோ எப்பயுமே வந்துட்டு மேக்னெட்டிக் நார்த்துக்கு வந்துட்டு அந்த டேபிளை வந்துட்டு ஓரியன்ட் பண்ணுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் பேரலிசம் இஸ் யூஸ்ட் இன் மேலே தான் பார்த்தோம். சரிங்களா? இது தப்பாக இருக்குது. ஓகே. பிரின்சிபல் ஆஃப் பேரலிசம் இஸ் யூஸ்ட் இன் ஸோ ஓரியன்டேஷன். ஓகே. அந்த ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே. சாரி, ஓரியன்டேஷன். ஓகே. ஏன்னா மெயினாக அந்த ஃபஸ்ட்டே சொன்னேன், பிளேன் டேபிளோட மெயின் பிரின்சிபல் வந்து பேரலிசம். அந்த டேபிள் வந்துட்டு கிரவுண்டோட ஹரிசான்டலுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் பிளேன் டேபிள். த ஆப்ரேஷன் ஆஃப் ரிவால்விங் அ பிளேன் டேபிள் அபவுட் இட்ஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஸோ தட் ஆல் த லைன்ஸ் ஆன் த ஷீட் become parallel to corresponding lines on the ground is known as ஸோ சிம்பிள் ஓரியன்டேஷன் தான். சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரிவால்விங் அ பிளேன் டேபிள் அபவுட் இட்ஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ பிளேன் டேபிள் இருக்குது. ஸோ ரிவால்வ் பண்ணுறோம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிவால்வ் பண்ணி அந்த ட்ராயிங் வந்துட்டு வரைகிறோம். ஸோ தட் ஆல் த லைன்ஸ் ஆன் த ஷீட் பிகம் பேரல் டு த கரஸ்பாண்ட். ஸோ எல்லா லைன்ஸுமே வந்துட்டு இதில் இருக்கிற லைன்ஸுக்கு இந்த ஷீட்டில் உள்ள லைன்ஸுக்கும் பேரலாக வந்துருச்சு அப்படின்னா த டேபிள் இஸ் பேரல் டு த கிரவுண்ட். ஓகே. தென் இட் இஸ் நோன் அஸ் ஓரியன்டேஷன். The size of Johnson's table வந்துட்டு 45 into 60 centimeter. So 450 into 600 mm. Okay. To fix a plane table from 3 known points, the fix of a plane table from 3 known points is good if middle station is nearest. Middle station is farthest. தப்பு. மிடில் ஸ்டேஷன் வந்து பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த 3 பாயிண்ட் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் ரேஸ் எங்கே வரும் அப்படின்னா வந்துட்டு இந்த மிடில் ஸ்டேஷன் வச்சோம்னா தான். சரிங்களா? நான் கொஞ்சம் அதை நவுத்தி வச்சேன். அப்போ தான் வந்துட்டு இதுக்கு இந்த ரேஸ்க்கு வந்துட்டு இது ரைட், இது லெஃப்ட்டு, இது இந்த சைடு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஓரியன்டேஷன் ஆஃப் பிளேன் டேபிள் பை சால்விங் 2-point ப்ராப்ளம் இஸ் ஒன்லி அடாப்டட் வென் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் இன்ஆக்சசிபிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான். சரிங்களா? ஆக்சசிபிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு 2-point ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர். Plumbing fork, accurate centering. Okay. Trough compass, orientation. Okay. Telescopic array, eye horizontal incline. Okay. Tracing paper, 2-point problem. Tappu. Okay. So option D. In setting up a plane table at any station, என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு leveling done first, leveling centering done first, orientation done. Leveling and centering are done simultaneously தான். சரிங்களா? ஆப்ஷன் C. It is necessary to go to one of the plotted stations in the method of resection. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு it is necessary to go to one of the plotted station in the method of resection by ஸோ அந்த plotted ஸ்டேஷனை வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு பேக்ரே மெத்தட் மூலியமாக வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ரிசெக்ஷனில் வந்துட்டு பேக்ரே மெத்தட் மூலியமாக தான் வந்துட்டு பார்க்கணும். The major source of error in small scale mapping by plane table is due to inaccurate centering. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு shrinkage of drawing sheet வந்துட்டு இது வராது. மேஜர் சோர்ஸ் ஆஃப் எரர் இன் ஸ்மால் ஸ்கேல் மேப்பிங் அப்படின்னா
லாங் சைட் இதெல்லாம் வராது, ஃபியூ இதுவும் வராது. இன்அக்யூரேட் சென்ட்ரிங்னால தான் வந்துட்டு எரர் நிறையா வரும். சென்ட்ரிங் கரெக்டாக பண்ணலன்னா ஸோ எரர் வில் பி ஹியூஜ். The resection of 2-point problem as compared to 3-point requires more labor. சரிங்களா, மோர் லேபர் வந்துட்டு 2-pointக்கு தேவை. Which alidate is used to take inclined sides? இப்போ தான் பார்த்தோம், telescopic alidate. Because of rough dash, the rays will not pass through a single point but will form a small triangle known as triangle of error. ஸோ பிகாஸ் ஆஃப் ரஃப் ஓரியன்டேஷன். சரிங்களா, ரஃப் ஓரியன்டேஷன். ஸோ இங்கேயும் வந்துட்டு ரஃப் தெரியாமல் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதை எடுக்க சொன்னால் எடுக்கல. The butterfly nuts which clamp the legs to the clamping head should not be free. ஸோ எஸ், ட்ரூ. அந்த நட்ஸ் வந்துட்டு டைட்டாக இருக்கணும், ஃப்ரீயாக விடக்கூடாது. பட்டர்ஃப்ளை நட் ஸ்டேபிளில் இருக்குது. Intersection is more suitable for where it is not possible to measure the horizontal distance. ட்ரூ. எங்கெங்கெல்லாம் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் வந்துட்டு இன்டர்செக்ஷன் எடுப்போம். ப்ளஸ் ப்ரோக்கன் பவுண்ட்ரிஸ். சரிங்களா, ப்ரோக்கன் பவுண்ட்ரிஸ், ரிவர், ஹில்லி ஏரியாஸ், இங்கே எல்லாமே வந்துட்டு இன்டர்செக்ஷன். ஓகே, தேங்க்யூ.